ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர் அப்படிங்கிற சாப்டரில் இல்லஸ் எக்ஸசைஸ் வந்து 24 பார்க்குறோம். ஆல்ரெடி 1 to 23 எக்ஸசைஸ் அப்லோட் பண்ணிட்டோம், இல்லஸ்ட்ரேஷன்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே சேனலில் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமியில் பண்ணியிருப்போம், இல்லைன்னா ஹெல்த் எஜுகேஷனில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ 2 சேனலையும் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ கிடச்சிரும். இப்போ நம்ம 24th பார்க்கலாம். அஸ்டைன் த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ERR கேட்டிருக்காங்க ஃப்ரம் த பர்டிகுலர்ஸ் கிவன் பிலோ. ஓகேவா? ஸோ 80,000 equity shares of rupees 10 each, 8 lakh rupees. Expected profit for before tax வந்து 5,20,000. Rate of tax வந்து 50% சொல்லியிருக்காங்க. Transfer to general every year என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட்டில் 20% சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸோட டிவிடெண்ட் வந்து 40,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ERR எவ்வளவு, ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ எக்ஸசைஸ் வந்து 24 பார்க்குறோம். ஸோ 24ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ERR கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80,000 equity shares at rupees 10 each. ஸோ 8 lakh rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 1,20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 50% கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ரிசர்வுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து எவ்வளோங்க, 40,000 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ calculation of profit under expected rate of return. ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மெத்தடில் ப்ராஃபிட் எவ்வளோ வரும் அப்படின்னு போடுறோம். ஓகேவா? இதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்மளுக்கு அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கணும். சாரி, 5,20,000. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குதுங்க, 5,20,000 இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு ஆர்டர். டேக்ஸ் எவ்வளோங்க, 50% சொல்லியிருக்கோமா? அப்போ 5,20,000 into 50%. ஸோ இதில் ஹாஃபா 5,20,000 into 50%, 2,60,000. ஸோ 2,60,000 டேக்ஸுக்கு போக ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுங்க, 2,60,000. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன லெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ், அது எவ்வளோங்க, 20% ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அப்போ 20% ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 20% ஆஃப் ப்ராஃபிட் அப்போ 2,60,000 into 20%. 2,60,000 into 20%. So 52,000. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,60,000ல் 52,000 போக 2,08,000 இருக்குது. இது என்ன சொல்கிறேங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் ஜென்ரல் ரிசர்வ்.
ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யாருக்கு நீ கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ டேக்ஸ் பே பண்ணியாச்சு, ஜிபியூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுக்கணும். ஸோ பேமெண்ட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான டிவிடெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுங்க, 40,000 கொடுக்கணும். ஸோ 40,000 போக, சரி 40,000 46,000 40,000 2,08,000 minus 40,000 1,68,000. ஓகேவா. ஸோ இதுதானுங்க ப்ராஃபிட் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி டிவிடெண்ட். இப்போ இதுலேருந்து டிவிடெண்ட் கொடுக்கணும். டிவிடெண்ட் கொடுத்தது போக ரிமைனிங் இருக்கிறது யாருக்குங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஓகேவா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஆர்ஆர் கேட்டிருக்காங்களா. ஸோ அப்போ ரேட் இஆர்ஆருக்கான ஃபார்முலா போட்டுடலாம். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கான ஃபார்முலா ப்ராஃபிட் அவைலபிள் ஃபார் ஈக்விட்டி dividend divided by paid up equity capital. paid up equity capital. ஓகேவா. ஸோ அப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுவும் paid up equity capital வந்து நம்மளுக்கு 6 lakh, சாரி 8 lakh, 1,68,000 divided by 8 lakh. ஸோ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்டு 100, ஸோ போடும்போது 21% வருது. ஓகேவா. அப்போ இஆர்ஆர் என்னங்க, எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோங்க, 21%. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.